நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சிக்கி தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தனது கணக்கெடுப்பில் எய்ட்ஸ், காசநோய் மற்றும் வன்முறையால் ஏற்படும் இறப்பை காட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 33 லட்சம் மக்கள் போதை பழக்கத்தால் உயிர் இழக்கிறார்கள். அதாவது 10 வினாடிக்கு ஓர் மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மது அருந்துவதால் மூளையில் நடக்கும் வேதியியல் மாற்றங்களால் மனிதன் தன்னிலை மறக்கும் அளவுக்கு ஆளாகிறான். இதன் காரணமாக செய்யப்பட்ட குற்ற செயல்களால் சிறையில் இருப்போர் எண்ணிக்கை உலகளவில் 70% என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மது மற்றும் போதை வஸ்துக்களால் மனிதர்கள் 60 வகையான நோய்களுக்கு ஆளாகிறார்கள். மது அருந்துபவர் தன்னை அழித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் துன்புறச் செய்கிறார். சமூக கட்டமைப்பில் குடும்பங்கள் சீரழிவதில் இந்த போதையின் கோரத் தாண்டவம் 30 வயதிற்கும் கீழ் உள்ள விதவைகளின் எண்ணிக்கை 80% கடந்து கொண்டிருக்கிறது. மதுவால் பாலியல் கொடுமைகள் அதிகரித்து குழந்தை முதல் மூதாட்டி வரை வயது வித்தியாசமின்றி பலியாகிறார்கள். மது பழக்கம் மனச்சோர்வுக்கு ஆளாக்கி தனிமைப்படுத்தி தற்கொலை எண்ணத்தை தூண்டி நிரந்தரமாக இவ்வுலகத்தில் இருந்தே உங்களை பிரிக்க வழிவகுக்கிறது. மதுவின் பிடியில் இருந்து நீங்கள் வெளியே வர விரும்பினாலும் அது மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் பிரவேசிக்குமானால் நீங்கள் ஆல்கஹால் யூஸ் டிசார்டர் எனும் ஓர் கொடிய நோயால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளீர்கள் என்பது உறுதி. இது போன்ற சூழ்நிலையில் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனின் கதைதான் இது. நிஜங்களின் அடிப்படையில் புனையப்பட்ட இக்கதையில் உங்கள் வாழ்க்கையின் சில தருணங்களும் இருக்கலாம்.
மேகா, நேத்து நைட்டு நான் அம்மாவோட சண்டை போட்டேனா? வீட்டுக்கார அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, போகும்போது பாத்துட்டு போக சொன்னாங்க. மணி என்னாச்சு? 9 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுல. வா போய் ரெடி ஆகு. உமா, நேற்று நைட்டு சின்னதா ஒரு பார்ட்டி இருந்தது, அதான். அதனாலதான் வேற வழி இல்லாம குடிச்சிட்டேன். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல வேற வேலை டைட்டா போயிட்டு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு குடிச்சிட்டேன். இதுக்கு போய் காலையில டென்ஷன் படுத்திட்டு இருக்க. இந்த காலத்துல யாரும் குடிக்காம இருக்கா? எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்காங்களா? ஆபீஸ்ல ஆடிட்டிங் வேற போயிட்டு இருக்கு. இதுல எம்டி வேற கூப்பிட்டு கத்துறான். இதுல ஒன்னொரு டார்ச்சர் வேற. லாக்டவுன் டைம்ல என் உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. டென்ஷன்ல ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டேன். நீ ஏதோ பெரிய இது மாதிரி கத்துற. மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு நிக்கிறா.
சாரி. சாரி, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? வேக சாப்பிட்டலா? சாரி, ஆஃபீஸில் சின்ன பிரச்சனை அதுதான். ஆனா என்ன ரீசன் கேட்காத, எல்லாம் சரியாயிரும். நான் வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாம் என்ன குடிக்க வச்சுட்டாங்களே. உனக்கு சொன்னாலும் புரியாது. என் மேல எந்த தப்பும் கிடையாது. ஆபீஸ் ஒர்க் மீட்டிங்னு எப்பாவது வெளியே தங்கும் போது குடிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப டெய்லி குடிச்சிட்டு வரீங்க. மேகாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி 2 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. உங்களால பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எனக்கு அசிங்கமா இருக்கு. வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. வேணாம் வேணாம் தான் இன்னைக்கு கூட நினைச்சேன். ஏதோ குடிக்க வச்சாங்க. என் மேல தப்பு இல்ல. என் மேல தப்பு இல்ல. போயிடியா? ஹலோ. நான் கிளம்பிட்டு இருக்கேன்டா. டேய், ஆபீஸ்ல இருந்து மெயில் அனுப்பியிருக்காங்க, செக் பண்ணியா? ஆபீஸ்ல இருந்து மெயிலா? ஆமாடா. எனக்கா? உனக்கு தான்டா. நீ ஆபீஸுக்கு கிளம்பணுமா வேண்டாமான்னு மெயிலை செக் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பு. நான் செக் பண்ணலையே. என்ன விஷயம்? மெயில பாத்தீங்கன்னா தான் உனக்கு என்ன விஷயங்கிறது புரியும். டேய், நான் சொல்றேன்ல. சொல்டா, என்ன மேட்டர்? டெர்மினேட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் மெயில் அனுப்பியிருக்காங்க. என்னது? டெர்மினேஷனா? ஹலோ மச்சான், விளையாடாதடா. உண்மை சொல்டா. டேய், நிஜமா தான் சொல்றியா? என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க? எத்தனை பேர்ரா? டேய், விளையாடுறாங்களா? நினைச்சோன்னு வேலையை விட்டு அனுப்புறதுக்கு இது என்ன? டேய், முதல்ல இன்ஃபார்ம் பண்ண வேணாமாடா? அதான் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல. டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறது ஒன்ன மட்டும்தான். ஆமா, கம்பெனில irresponsible-ஆ நடந்துக்கிட்டதுனால எம்டி ரொம்ப கோவமா இருக்கு. உன்னை மட்டும் தான் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. அது ஓல்டு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான்டா. அவன் கம்பல்ஷன்ல லைட்டா அடிச்சிட்டேன். இப்படித்தான் அன்னைக்கே சொன்னேன். குடிச்சிட்டு ஃபைல தொலைச்சிட்டு வந்து நின்ன. ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி உன்னை காப்பாத்தி விட்டோம். இதுக்கு மேல முடியாதுடா. எம்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். இப்ப போய் எப்படிடா? என் ஒய்ஃபை என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுடா. ஏதாவது பண்ற மச்சான். ஏண்டா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப எங்களை ஏதாவது பண்ணுனா எப்படிடா பண்ண முடியும்? சாரி, we are helpless டா. ஓகேடா.
என்னது என்னது இது எப்படி இங்க வந்தது? 2 பேரும் சேர்ந்து தானே முடிவு பண்ணோம். இப்ப நீ மட்டும் முடிவு பண்ணி கருவை கலைச்சுனா நான் அர்த்தம். புரியுது. இவனுக்கு வேலை போயிடுச்சு, இவனால குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, அதானே? பேசு பேசுடி, நீதான் நிறைய பேசுவில்ல. எங்க எம்டி நீ எல்லாம் ஒரே மாதிரி தான். உங்களுக்குன்னு ஒரு நியாயம், நீங்க சொல்றதுதான் சரி. ஒரு உயிரை கொண்டுட்டு எப்படி நிக்கிற பாரு. எல்லாம் பொம்பளையா? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? பதில் சொல்றே. ஏன் இப்படி பண்ண? பதில் தானே சொல்றேன். ஒரு குடிகாரனை நம்பி இன்னொரு புள்ளைய பெத்துக்க முடியாது. என்ன சொன்ன? குடிகாரனா? நானா? வெரி குட். அந்த எம்டி மறைமுகமா இதுதான் சொன்னான், நீ ஓப்பனாவே சொல்ற. அவன் வேலையை விட்டு தூக்கிட்டான், நீ என்ன பண்ண போற? திவசா? அதை விடு. நான் உனக்கு இங்க என்ன குறை வச்சிருக்கேன்? குறை இருக்கு. மேகா கேக்குறா, ஏம்மா அப்பா இப்படி இருக்கிறாருன்னு. நான் என்ன பதில் சொல்றது? நிதானமே இல்லாம டெய்லி குடிச்சிட்டு வரீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆட்டோல தூக்கிட்டு வந்து விடுறாங்க. நாளைக்கே வயித்துல இருக்கிற குழந்தையோட எனக்கு ஒரு எமர்ஜென்சினா உங்களால என்ன பாத்துக்க முடியுமா? இனி அடுத்தது குடிக்கிறதுக்கு ரீசன் கிடைச்சிருச்சு. வேலை இல்லாம இருக்கிறேன்னு. வேலையை விட நாளைக்கு இன்னொரு வேலைக்கு போவேன். அதுக்கான டேலண்ட் என்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப எனக்கு குடிக்கிறது தான் சந்தோஷம். போதுமா? உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். எங்களை பத்தி கவலை இல்ல, அதானே? ஓகே. மேகா, உமா, 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 மேகா எங்க போயிட்டாங்க? மேகா, is currently switched off. Please try after some time. என்ன பண்ண? ஒருவேளை நான் அடிச்சிட்டனோ? நைட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டோமோ? எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒருவேளை Subscriber is currently switched off. Please try after some time. தப்பு பண்ணிட்டேன்.
எப்படியாவது கொஞ்சம் பேசி பாருங்க மாமா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்ப்பா, ஆனா உமா கேக்குற மாதிரி இல்ல, ரொம்ப பிடிவாதமா இருக்கா. வேலை போறதெல்லாம் பெரிய பிரச்சனை. வேலை போயிருச்சா? அதை பத்தி சொல்லவே இல்லையே. இப்போ என் கம்பெனியில் எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. நானும் எல்லா கம்பெனிகள்லையும் வேலைக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வேலை கிடைச்சிரும். அதனால அவகிட்ட ஒரு முறை பேசி பாருங்களேன். புரியுதுப்பா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பேசி பார்க்கறேன். கடை திறக்கலையா?
நீயா? இவ்வளவு நாளா எங்க இருந்த? வீட்டை காலி பண்ணிட்டு போயாச்சு. உமாவை அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. வேற ஒருத்தவங்க குடி வந்துட்டாங்க. இந்த காலத்துல நல்ல வேலை கிடைச்சி நல்ல பொண்டாட்டி நல்ல புள்ளைங்கன்னு ஒரு குடும்பம் அமையறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் இருந்தும் அதை உனக்கு காப்பாத்திக்க தெரியலனா இப்படிதான் நடு தெருவுல நிக்கணும். குடும்பம், பொண்டாட்டி, குழந்தை இது எல்லாத்தையும் விட அந்த குடியில அப்படி என்னதான் இருக்கு? என்னதான் சொன்னாலும் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்தவே போறதில்ல. அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனாரு, அங்க வந்து பொண்டாட்டிய பாக்குறேன் புள்ளைய பாக்குறேன்னு அங்க வந்து அசிங்கப்பட வேண்டான்னு. உன் திங்ஸ் எல்லாம் இங்கதான் வச்சுட்டு போயிருக்காங்க. இரு, நான் போய் உன் பேக் எடுத்துட்டு வரேன். இங்கே நில்லு. வண்டிய வேற இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பாத்துக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இதுல உன் சர்டிபிகேட் இருக்குன்னாங்க. எங்கெல்லாம் தேடுறது ஒண்ணு? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்? போல
நீங்கள் ஓர் புது வாழ்வை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதே உண்மை. இதுபோல் உலகெங்கும் இயங்கும் மையங்களில் இருந்து மறுவாழ்வு பெற்று இயல்பான வாழ்க்கை பெற்றவர்கள் ஏராளம். குடிபோதையில் மாட்டிக்கொண்டவர்கள் தான் எங்கே சென்று இதிலிருந்து விடுபட இயலும் என்றே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்துள்ள நீங்கள் எல்லோருமே புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பது நிச்சயம். இங்கே வந்ததற்காக நீங்கள் குற்ற உணர்ச்சியுடன் இருக்க தேவையில்லை. தவறு செய்வது மனித இயல்பு. நீங்கள் எல்லோரும் இங்கு வந்ததே ஒரு சரியான முடிவின் முதற்படி என்றே உணருங்கள். உங்களைப் போல் இங்கு வந்த அனைவரும் திருந்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளார்கள். நீங்கள் குடி நோயாளியாக இருந்தபோது உங்களால் உங்கள் குடும்பத்தினர் பட்ட மன உடல் வலிகளை பற்றி சிந்தியுங்கள். உங்களின் இந்த தீய பழக்கத்தால் அவர்களை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருப்பீர்கள் என்று யோசியுங்கள். நீங்கள் ஒரு மகன், ஓர் அப்பா, குடும்ப தலைவன், கணவன், ஓர் நண்பன் என சமூகத்தில் வேறு வேறு அடையாளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் மனிதன்தான். இதில் உங்களது சுய ஒழுக்கம் கெட்டுப்போகுமே ஆனால் மேலே கூறிய அனைத்து அடையாளங்களும் அழிக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் இங்கு சமம்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். அதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கித் தருவோம் என்பது உறுதி. எதிர்காலம் உங்களுடையது என்று நம்புங்கள். தீய பழக்கங்கள் ஒருபோதும் நன்மை செய்யாது. நம்மை வென்றால் உலகத்தையே நாம் வெல்லலாம். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். வெற்றிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், புதிய மனிதனாய் எழுவோம். பெரும் சாதனைகளை படைப்போம். வெற்றி நிச்சயம் நமதே. உன்னை வெல்ல உன்னை தவிர எவரும் இல்லை. உறுதிகொள்.
failures are the stepping stones to success. Change yourself from within. Success awaits you. பாத்தியா? பார்த்தண்ணா. ஆனால் ஜாப் கிடைக்கல. நான் தான் பேச சொன்னேன்ல, உன்னை பார்த்தாலே பாவமாகுதுப்பா. படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கிடைக்கிற வேலையை பார்க்கறது தான்ப்பா புத்திசாலித்தனம். சரிண்ணா. பார்த்து போயிட்டா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேரு சிவகுமார் சார். சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர்ல ஜாப் ஆட் பார்த்தேன். அதுவா? ஆமா சார். சாரி, வேக்கன்ட் ஃபில் ஆயிடுச்சு. என்ன சார், ஜாப் ஃபில் ஆயிடுச்சா? சார், இன்னைக்கு காலையில் ஆடு சார். அதான் வேக்கன்ட் ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஆமா சார். சார், எனக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். ஓகே சார், ப்ளீஸ்.
ஹாய் சிவா. ஹாய். எப்போ வந்த? உட்கார். இப்போதான் வந்தேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ பரவாயில்ல. டீ எதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வந்து லேட் ஆயிடுச்சா? இல்லை இப்போதான் வந்தேன். சாரி, ஆஃபீஸ் டைமில் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சொல்லு, என்ன விஷயம்? ஆக்சுவலாக என்னோட கரண்ட் சுச்சுவேஷன் உனக்கு தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மச்சான். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலடா. இப்போ இருக்க சுச்சுவேஷனில், அதுவும் லாக்டவுனில் புதுசாக வேலை. இருந்த வேலையும் காப்பாற்றி தெரியல. எனக்காக எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. கம்பெனிலே 4 பேர் தான் ஒர்க் பண்றோம். மற்றவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டாங்க. ஒர்க் வேற டைட்டா போயிட்டு இருக்கு. வேற வழியே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா இதா பண்ணுவோம். நானும் ட்ரை பண்றேன், நீயும் ட்ரை பண்ணு. சரிடா. இந்தா வச்சுக்கோ. அதெல்லாம் வேணாம்டா. வாங்கிக்கலாம், நான் இருக்கேன், தைரியமா இரு. ஈவினிங் கால் பண்றேன். பட்டா? எங்க கம்பெனியில் வேலை கிடையாது. தயவு செய்து கிளம்புறீங்களா? நோ வேகன்சி போட்டு வெளில போட்டுருக்கீங்களா? நீங்க பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கீங்க. பழைய வேலை எப்படி போச்சுன்னு சொன்னீங்க சார்? உங்களுக்கு தகுந்த வேலைலாம் இங்கே கிடையாது. கிளம்புங்க சார். இருக்கிற வேலையை காப்பாற்றிக்க தெரியல. கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணுவோம். நானும் ட்ரை பண்ணுறேன், நீயும் ட்ரை பண்ணு. ஹலோ சார், ப்ளீஸ் கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். முன்ன இருந்த கம்பெனியில் எதனால வேலை போச்சு? சார், எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தது. ஆனால் இப்போ டி அடிக்ஷன் சென்டர் போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் சார். டி அடிக்ஷன் சென்டர் வேலை கொடுக்க பக்கா குவாலிஃபைடு தான் இருக்கீங்க. எங்க இருந்து மிஸ்டர் நீங்க எல்லாம் வரீங்க? ஒரு குடிகாரது அவரே சொல்லுவாராம் நாங்க திருந்திட்டோன்னு. அதை நம்பி எங்க கம்பெனில வேலையும் கொடுத்து கம்பெனி சீக்ரெட்டையும் சொன்னா நாளைக்கே ஒயின் ஷாப்ல போய் சைட் டிஷ் மாதிரி சீக்ரெட்டை ஷேர் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மணி லாஸ், நத்திங் லாஸ். ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். கேரக்டர் லாஸ், எவ்ரிதிங் லாஸ். ப்ளீஸ் கோ. எக்ஸ்கியூஸ் மீ, வெங்கடேஷ் சார் இருக்காரா? கூப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ.
வெங்கடேஷ் சாரை பார்க்கணும். அவர் வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? இல்லை, இங்கே ஒரு ஜாப் மேட்டராக வர சொல்லியிருந்தாரு. ப்ரோ, எங்களுக்கே வேலை இப்போ அப்போன்னு இருக்கு. நாங்களே ஹாஃப் சேலரியாக ஒர்க் பண்ணுறோம். வேக்கன்சிக்கு சான்ஸே இல்லை ப்ரோ. நீங்கள் வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க. ஓகே, சாரி. பாருங்க. சிவா, இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து குடும்பம் நடத்துறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்லப்பா. உனக்கு நடந்த மாதிரி வெளியில ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ல நடந்துகிட்டு தான்ப்பா இருக்கு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி நீ திருந்தணும். நீ திருந்திட்டத இந்த சமுதாயம் நம்பணும். அதுக்கு நீ இப்ப இருந்த வேலையை விட பெரிய வேலையில சேர்ந்து காட்டு. அப்ப உன்னை உன் குடும்பம் நம்பும். எல்லாரும் நம்புவாங்க. உன் வாழ்க்கையில இழந்த எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். சார், இது லாக்டவுன் பீரியட் சார். இப்போ போயிட்டு வேலை தேடினா எப்படி சார் கிடைக்கும்? கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணுங்க சார். சேர்த்த பாவம் தீர்ப்பாய மாய மாய மெல்லணங்கே மாறினேன் மெய்யழிந்தே தவறி போனாலும் தடங்கள் புரண்டாலும் இதயம் தேடும் வெறுத்து சென்றாலும் விலகி நின்றாலும் எனக்கு நீயே துணை. ஒரு முறை வாழ்க்கை திரும்புமா, மறுமுறை தோட்டம் மலருமா? தவிக்கிறேன், நெஞ்சம் துடிக்கிறேன், காலம் தாண்டி ஞானம் கொள்கிறேன். அண்ணா பாபா, ஆனந்த ஏரியாவில் எல்லாமே உனக்கு உன்னை பற்றி அண்ணங்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். பாலாஜி சொன்னார்ல, ஆனா நீங்க படிச்ச படிப்புக்கு அண்ணா எந்த வேலைனாலும் பரவாயில்லண்ணா. வண்டிக்கு பெட்ரோலு, மேன்ஷன் வாடகை, சாப்பாடு செலவுன்னு நிறைய செலவு இருக்குண்ணா. அதனால் பார்ட் டைம் ஜாபாக ஏதாவது நைட்டு ஒர்க் இருந்துன்னா பரவாயில்லண்ணா.
வேலையெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த ராத்திரி வேலை தான். என்ன பாலாஜி? நல்ல குடும்பம் வேலைன்னு பாத்துருக்காப்ல, இப்ப கஷ்டப்படுறாப்ல, ஏதாவது பார்த்து செய்யணும். அப்படின்னா நம்ம பெருமாள் கிட்ட சொல்லி. எந்த பெருமாள்ண்ணே? அதான் நம்ம சமயக்கார் பெருமாள் இருக்கார்ல. தம்பி நல்லா படிச்சிருக்காப்ல, பெருமாள் எப்படிண்ணே? அண்ணா எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லண்ணே, நான் செய்யறேண்ணே. அதான் நம்ம தம்பியே சொல்லிட்டார. சரி சாயந்தரமா பேசிட்டு சொல்றேன். தம்பி கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். சரியா? ஓகேண்ணா. எல்லாம் ஓகே. இவ்வளவு டேலண்டடா இருக்க உன்னை ஏன் அந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புனாங்க? ஹலோ மிஸ்டர், ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். என்ன சார்? இவ்வளவு குவாலிஃபைடா இருக்க உங்களை அந்த கம்பெனியை விட்டு ஏன் வெளியே அனுப்புனாங்கன்னு கேக்குறேன். சார் அது என்னோட ட்ரிங்கிங் ஹேபிட்னால தான் சார். பட் நம்ம ஓகே சார். எந்த ஒரு குடிகாரனும் நான் ஒரு குடிகாரன் இனி குடிக்கல அப்படி சொல்லி திருந்த சரித்திரமே இல்ல. சார் என்னோட ஒர்க் ப்ரொஃபைல் பாருங்க சார் ப்ளீஸ். சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ், டேலண்ட் இதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்கியே, அது ஒரு நோய். அதுல இருந்து வெளியே வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக நீங்க எதை வேணா சொல்லுவீங்க. இல்ல சார், நான் லாஸ்ட் 2 months டி அடிக்ஷன் சென்டர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். நவ் ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஓகே சார். எல்லா கம்பெனிலையும் தான் ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம கொடுக்கிற சம்பளத்தை விட அதிகமா வேலை செய்யணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த குடிகார பசங்க இருக்கானுங்களே, எப்படா வேலை முடியும், எப்படா கடைக்கு போவோம், தண்ணி அடிப்போம், இந்த மைண்ட் செட்லயே தான் இருப்பானுங்க. அதனால இங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேற இடத்துல போய் பாரு, ட்ரை பண்ணு, கிளம்பு. உங்க
ஓகேவா? இல்ல ஏன் என்னாச்சு? தெரியாது, நீங்க போங்க. ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உங்களுக்கே வேலை கிடைக்கல, எனக்கு எப்படி ப்ரோ கிடைக்க போகுது? வாங்க ப்ரோ போலாம். பிரதர், எனக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு வேற ரீசன் இருக்கு. மற்றவங்கள வச்சு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கு, அதை நம்புங்க. போங்க, தைரியமா போங்க. சார், அவரெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்புங்க சார். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கிடைக்கிற வேலையை பார்க்கறதுதான்ப்பா புத்திசாலித்தனம். உங்க விஷயமா எம்டி கிட்ட பேசிட்டேன், 1 மாசம் கழிச்சு வாங்க. வேகன்சி எதுவும் இல்லை சார், நாங்களே பாதி சம்பளத்தில் வேலை பார்க்குறோம். ப்ளீஸ் இடத்த காலி பண்ணுங்க சார். மிஸ்டர் சிவா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நியூ ஜாபுக்கு வாய்ப்பே இல்லை. செகண்ட் திங், உங்க ப்ரீவியஸ் ப்ரொஃபைல் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. தயவுசெய்து இடத்த காலி பண்ணுங்க ப்ளீஸ். சார், நீங்க குடிகாரன்னு ஒத்துட்டதுனாலயோ அதுல இருந்து நான் திருந்திட்டேன்னு சொன்னதுனாலயோ உங்களுக்கு என்னால வேலை தர முடியாது. உலகம் பூரா ஆள் குறைப்பு நடந்துட்டு இருக்கு. நாங்க எப்படி உங்களுக்கு வேலை கொடுக்க முடியும்? இப்ப நீங்க முன்னாடி எவ்வளவு சம்பளம் வாங்கினேன்னு சொன்னீங்க? உங்க கம்பெனில 50,000 ரூபாய் வாங்கினேன்னு சொன்னீங்க. அதுல பாதி சம்பளம் கூட கொடுக்க முடியாது. இப்ப உள்ள சூழ்நிலை அந்த மாதிரி. சும்மாவே வந்து வேலை செய்யணும்னு சொன்னா கூட என்னால வேலை கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க கேரக்டர் அந்த மாதிரி. நம்பி இன்னொரு புள்ளைய பெத்துக்க முடியாது. எல்லாம் இருந்தும் அதை உனக்கு காப்பாத்திக்க தெரியலனா இப்படிதான் நடு தெருவுல நிக்கணும்.
மாங்குழை மெய்யழகே என் அணுவில் சேர்கிறாய் என்னை அகழ்ந்து போகிறாய் தழலா ஆசை சுழலா சூழ காதல் தீவாய் மாய மாய மெல்லணங்கே மாங்குழை மெய்யழகே என் அணுவில் சேர்கிறாய் என்னை அகழ்ந்து போகிறாய் தழலா ஆசை சுழலா சூழ காதல் தீம்பாவாய் மாய மாய மெல்லணங்கே சிறிய பூங்காவில் சிவப்பு சல்வாரில் முதலில் பார்த்தேன் உனை வெள்ளை விரல் நீட்டி வெயிலின் சுடர் தீண்டி கடந்து போனாய் என்னை தொட தொட நான் தொடர்கிறேன் தொடுமுகில் போல போகிறாய் கணாக்களே எந்தன் வீணாக்களே நெஞ்சில் ஊறும் காதல் தூறலே மாய மாய மெல்லணங்கே மாங்குழை மெய்யழகே எனது கைபேசி உனது பேர் பார்த்து குழலென மாறுதே பிடித்த பாடல்கள் எங்கு கேட்டாலும் மனமுனை தேடுதே உனக்கொரு கோப்பை வாங்கினேன் சுட சுட தேநீர் தருகிறேன் இதழ் இடு உந்தன் சுவை கொடு அந்த கோப்பை வாசம் காக்கிறேன் மாய மாய மெல்லணங்கே மாங்குழை மெய்யழகே என் நடுவில் சேர்கிறாய் என்னை அகழ்ந்து போகிறாய் தழலா ஆசை சுழலா சூழ காதல் தீம்பாவாய் மாய மாய மெல்லணங்கே மாங்குழை மெய்யழகே
ரொம்ப வருஷமா உங்க கம்பெனிக்கும் என் கம்பெனிக்கும் போட்டி இருக்கு தெரியும்ல. சாரி, உங்க கம்பெனின்னு சொல்லிட்டேன். அதான் உங்களை அனுப்பிச்சிட்டாங்கல்ல. சரி, அதை விடுங்க. எல்லாமே உங்க நன்மைக்கு தான். இல்லாட்டி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா? உங்களுக்கு பெரிய லக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வரேன். நீங்க வேலை பார்த்த கம்பெனியில போன வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கல்ல? நீங்க பண்ண ப்ராஜெக்டோட மொத்த டீடைல்ஸையும் என் கம்பெனிக்கு நீங்க கொடுக்கணும். சார் என்ன சார்? வெயிட், அவசரப்படாதீங்க சிவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது நீங்க இப்ப வேலை பார்க்குற கம்பெனியே இல்ல. ரெண்டாவது, உங்க திறமைக்கு மரியாதை இல்லாம உங்களை ஒரு சின்ன விஷயத்துக்காக வெளியே அனுப்பிச்ச கம்பெனி அது. திங்க் அபவுட் இட். நீங்க ஓகேன்னா பெரிய சம்பளத்தோட ஒரு ஜாப், என்ன சொல்றீங்க? சார், எப்படியாவது வசதியா வாழலாங்கிறது என்னோட எய்ம் கிடையாது. இப்படிதான் வாழணுங்கிறது என்னோட லட்சியம். சாரி. மச்சான், நான் தான். டேய் சிவா, ஒரு வேகன்சி இருக்கு. கம்பெனி அட்ரஸும் டைமிங்கும் உனக்கு அனுப்புறேன். நீ போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு. ஏய், தேங்க்ஸ் ரா மச்சான். ஏய், நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கூட. டேய், ஏன்டா இப்படி ஆயிட்ட? இல்ல மனோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எங்கேயும் வேகன்சி இல்ல. டேய், இருக்கிறது ஒரே ஒரு வேலை. அங்க உன்னோட ஸ்கில்லுக்கு மட்டும்தான் மதிப்பு. ரெக்கமெண்டேஷன்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ உன்னை நம்பு, வேலை கிடைக்கும். முயற்சி பண்றா. இந்த வேகன்சி எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. எப்படியாவது ஜெயிச்சாகணும். என் நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. டேய், இப்ப இருக்கிற உன்னோட சிச்சுவேஷனுக்கு நீ தான் காரணம். அதை நீ தான் சரி பண்ணணும். முதல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு, சரியா? ஓகே மச்சான், ஐ வில் டு மை பெஸ்ட்ரா. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூடா. Good morning, sir. Good morning. Please take your seat.
தேங்க்யூ. சார், சிவா, நீங்க 5 இயர்ஸா ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க. என்ன ரீசன்னால நீங்க அந்த வேலையை விட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், எனக்கு ஆல்கஹாலிக் ஹேபிட் இருந்தது. ஆனால் இப்போ நிறுத்திட்டேன் சார். டி அடிக்ஷன் சென்டரில் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருக்கேன் சார். டி அடிக்ஷன் சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும் நீங்கள் முழுசாக வெளில வந்துடுங்கன்னு நான் எப்படி நம்புறது? சார், இனி நான் என் லைஃப்பில் குடிக்க மாட்டேன் சார். நான் என்ன நம்புறேன் சார். இந்த குடியால என்னோட ஃபேமிலி போச்சு, என்னோட ஜாப் போச்சு. இந்த சொசைட்டில என் மேல இருந்த ரெஸ்பெக்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சிவா, ஆல்கஹாலிக் பர்சனுக்கு வேலை கொடுக்கறதாவே இங்க பிளான் கிடையாது. உங்களோட திறமைசாலிங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எதை நம்பி நீங்க எங்க கம்பெனில அப்ளை பண்ணீங்க? சார், இது என்னோட பேஷன் சார். இந்த ஃபீல்டில் ஏதாவது அச்சீவ் பண்ணுங்கிறது என்னோட லட்சியம் சார். மிஸ்டர் சிவா, அதெல்லாம் சரி, ஆனா உங்க ஹேபிட் சரியில்லையே. சார், என்கிட்ட இருந்த ஒரே பேட் ஹேபிட் இந்த ஆல்கஹால் மட்டும்தான். அதுல இருந்து நான் முழுசா வெளியே வந்துட்டேன். உலகம் என்ன நம்புதோ இல்லையோ, நான் என்ன நம்புறேன் சார். நீங்க உங்களை நம்பலாம், ஆனா வேலை தர்ற நான் உங்களை நம்பணும்ல. உங்க சர்டிபிகேட்டை பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க கேரக்டரை பார்த்தாதான் ஒரு கம்பெனி எப்படி உங்களை நம்பி வேலை தர முடியும் சொல்லுங்க. மிஸ்டர் சிவா, உங்க இடத்துல நான் இருந்து என் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆளுக்கு நீங்க வேலை கொடுப்பீங்களா? சாரி சார். ஒரு 5 மினிட்ஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். Sir, my name is R.G. Venkatesh. I have 7 years work experience in this field, sir. சார், நான் ஒரு ஆல்கஹால் யூஸ் டிஸார்டர் பேஷண்டாக இருந்தேன். அதனால ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் பெட்ரிட்டனாக இருக்க வேண்டியதாச்சு. அதனால என்னுடைய லைஃப் எண்டுக்கே போயிட்டேன். இது என்னுடைய செகண்ட் லைஃப். இனி என் லைஃப்பில் ட்ரிங்க்ஸை தொடக்கூட மாட்டேன். நான் ட்ரை பண்ண கம்பெனி எல்லா இடத்துலையும் என்னுடைய பாஸ்ட்டை சொல்லியே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆல்கஹால் ஹேபிட்னால என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாரையுமே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவங்களெல்லாம் நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். ப்ளீஸ், அதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் வேணும் சார். என்னால் அச்சீவ் பண்ண முடியும் சார். ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க. மிஸ்டர் சிவா, உள்ள வர சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், MD is calling you. தேங்க்யூ. Thank you. Okay. கம் மிஸ்டர் சிவா, ஐ லைக் யுவர் கான்ஃபிடென்ட். நான் உங்களை நம்புறேன். கங்க்ராட்ஸ், திஸ் இஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் லெட்டர். சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் இன் அவர் டீம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். All the best. Do well. Sure, sir.